நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் தான் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சார் நண்பர்களே, இன்றைக்கி எஸ்ஜிடி எக்ஸாமுடைய ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நிச்சயம் இந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. சரியா? ஸோ அதால் ஜென்ரலாக நமது இந்த பதிவில் என்ன லேட்டஸ்ட்டு தகவல் வந்திருக்கு, யார் சொல்லிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறும் ஆசிரியர்களுக்கு உரிய பணி நியமனங்களை வழங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆசிரியர் தேர்வு ஆணையத்தின் சார்பாக தேர்வுகள் நடத்த வேண்டும், தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. சரி நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப காலமாக டெட்டில் தேர்ச்சி பெற்று பணி நியமன தேர்வு தேர்ச்சி பெற்று காத்து கொண்டு இருக்கும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. நிச்சயம் இவர் சொல்லிக்கிறது உண்மை. அதேமாதிரி நாமளும் தமிழக அரசுகளுக்கு கண்டிப்பாக எஸ்ஜிடி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கோரிக்கையும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ரிசல்ட் இப்போ தான் வெளியிடப்பட்டது. அடுத்து நமக்கு பெண்டிங் சிவி லிஸ்ட்டு. சரிங்களா? அந்த சிவி லிஸ்ட்டு இப்போது வெளியாகுதோ அப்போது அதிலிருந்து ஒரு 3 நாள் கழித்து நிச்சயம் கவுன்சிலிங் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு குறைன்னா காலி பணியிடங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதால் காலி பணியிடங்கள் நிச்சயம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த சிவி லிஸ்ட்டுக்கு அவங்க தமிழக அரசு வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்த வண்ணம் தான் உள்ளனர். நிச்சயம் இது தமிழக அரசு நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். எதாக இருந்தாலும் நல்லதுக்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக நமது சப்ஸ்கிரைபர்களுக்கும் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.